இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா KINemaster ஆப்ல எப்படி எடிட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் எடிட் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சி யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா KINemaster ஆப்பில் எப்படி எடிட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்க்ரீன் என்ன ரேஷியோவில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு ரெசல்யூஷன் வரும். 1:1 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த 9:16 இருக்கு பாருங்கள், அதெல்லாம் ஃபேஸ்புக். ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் மட்டும் தான் யூடியூப்க்கு 16:9. ஜென்ரலாக எல்லோரும் இதுதான் யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீடியோ எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னோடய வீடியோ நான் எடுத்துட்டேன். சாரி, தப்பாக தான் எடுத்துருக்கேன் இந்த வாட்டி. டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே தான் என்னோடய வீடியோ எல்லாமே இருக்குது. ஸோ அதில் தான் என்னோடய வீடியோ நான் எடுக்க போகிறேன். சும்மா ஏதோ ஒரு வீடியோ வச்சு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஒரு 3 வீடியோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண பிறகு இங்கே மேலே ஒரு டிக்கு மாதிரி இருக்கு பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்கள் எடிட்டிங் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எடிட்டிங்கில் என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு சிசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதுதான் ட்ரிம்முன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ட்ரிம் ஒரு ஆப்ஷன் கற்றுக்கிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிசரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வீடியோ ட்ரிம் ஆகணும்னா, அதாவது அந்த வீடியோவை கட் பண்ணணும்னா அந்த போர்ஷனை நீங்கள் கட் பண்ணிடலாம். அப்புறம் இப்படி டிக் அடிச்சிங்கன்னா அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான் எடிட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த வீடியோவில் கட் பண்ணோன்னா ஜஸ்ட் அதே சிசர் தான். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறத நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ட்ரிம்மை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், ட்ரிம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மிடில் போய் நம்ம ஏதாச்சும் ட்ரிம் பண்ணணும்னா ஜஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எங்கே ட்ரிம் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சிசர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆகிடுச்சு, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி இப்படி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த சைடில் கட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ட்ரிம் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, அந்த எல்லோ இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் அதை கூட கொண்டு வரலாம். வீடியோ அதுவே நீங்கள் ஈஸியாக கம்போஸ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் இது வரைக்கும் வீடியோ போகிறதா நீங்கள் அது வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக ட்ரிம் பண்ணலாம். இந்த சிசரை வச்சு கூட இந்த லெஃப்ட் சைடில் இப்படி ட்ரிம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணால் அந்த எல்லோ கலர் பாருங்கள், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போக அதுவே பார்த்தீங்கன்னா வீடியோ கம்போஸ் ஆகும். ஈஸியாக நம்ம வீடியோவை ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் இப்படி டிக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு வீடியோவும் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். சடனாக உங்களுக்கு வீடியோ இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதுக்காக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம இப்படி ட்ரான்சிஷன் கொடுத்துட்டா அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோவுக்கு சேஞ்ச் ஆகும் போது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்துடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ட்ரான்சிஷன் எஃபெக்டில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அந்த ஒரு வீடியோ முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பாருங்கள் ஏபிசிடி வரும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீடியோவுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவுக்கும் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரான்சிஷன் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரான்சிஷன். பொதுவாக ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா வீடியோவை விட இமேஜை வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் டவுட் இருக்கும். எதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியெல்லாம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நாய்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பைக் சவுண்டு, சில டைம் பார்த்தீங்கன்னா பஸ் சவுண்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸாக இருக்கும். உங்கள் வீடியோவில் கிளியராகவே வராது. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் வீடியோ கிளிக் பண்ணால் இந்த ஆடியோ காட்டும். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து 0ல் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0ல் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு
இது மாதிரி 0ல் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 0ல் வச்சுட்டேன். வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதான் ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம பேசுகிற வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஃபேன் எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரூம்லேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுங்க. அதுமாதிரி டோரை கூட லாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெளியேருந்து வர சவுண்டை கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ண பிறகு ஸ்டார்ட் பட்டன் வரும். அதை நம்ம கிளிக் பண்ணால் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ரொம்ப ஈஸி தான் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. நம்ம பேசி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஸ்டாப் பண்ணால் நம்ம ஆடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வாய்ஸ் ஓவரில் கொடுத்த ஆடியோ கூட நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன் இருக்குது, ட்ரிம்மு கூட பண்ணலாம். எது தேவையோ அதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. வாய்ஸ் சேஞ்சர், இது பார்த்தீங்கன்னா ரோபோட்டு எல்லாமே வரும். இதில் மான்ஸ்டர் பேசுகிற மாதிரி, அதாவது ஒரு பேய் பேசுகிற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோபோட்டு, அது மட்டும் இல்லாமல் உமன், நிறையா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க மியூசிக் நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் மியூசிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. காப்பிரைட்ஸை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயான ஒரு மியூசிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாங்கை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த சாங் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வால்யூம் கூட நம்ம மாற்றிக்கலாம். 200 கொடுத்தீங்கன்னா சவுண்ட் அதிகமாக வரும். 100 கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக் ரொம்ப கம்மியாகவே வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கூட சில டைம் நாய்ஸ் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவையான மியூசிக் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த மியூசிக் ப்ளே ஆகும். சப்போஸ் உங்கள் வீடியோ ஜூம் வேணும்னா ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சிஸ்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஷனை போயிட்டு உங்களுக்கு எந்த பாட்டு ஜூம் வேணுமோ நீங்கள் அதை ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் பட்டன் இருக்கும் பாருங்கள், ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு அப்புறம் இப்படி டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் ஆகிடுச்சு. ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கூட ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் பட்டனை வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வரதுன்னு. இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பட்டன் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போகணும். நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் இப்படி ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்னு ஒரு பட்டன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அந்த பட்டனும் வந்துடுச்சு. இதை எப்படி நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வரணும்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே போயிட்டு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் தேடுங்க. இங்கே இருக்க பாருங்கள் குரோமா கீ, அதை போய் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சப்போஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வராது. ஸோ அதை இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ ஓகே கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான் அந்த குரோமா கீ பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு வராங்க சேனலில். இந்த சப்ஸ்கிரைப், அதாவது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு இந்த சப்ஸ்கிரைப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஆக்சுவலாக பிக்சலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் ஃப்ரீயாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்க்கு யூஸ் பண்ணுற வீடியோ எல்லாமே அந்த பிக்சல்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் வீடியோ இல்லை உங்கள் இமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வரும். நான் பார்த்தீங்கன்னா பிக்சல்னு ஒரு வெப்சைட்டில் தான் மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணுவேன். இப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு அதை கொண்டு வராங்க வீடியோவில். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்லேயே பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டா அதை கூட நம்ம ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோவில் போயிட்டு இதை தேவையில்லாமல் நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னு வைங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணதை திரும்பி கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நம்ம டெலீட் பண்ணதை நம்ம ஈஸியாக வீடியோக்குள்ளே கொண்டு வந்துடலாம்.
KINemaster பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஆப் தான். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரோ போட்டிருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். இதில் வந்து உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் ஹெச்டி இல்லை எஸ்டி ஹெச்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹை குவாலிட்டியில் வீடியோ கிடைக்கும். எஸ்டி பார்த்தீங்கன்னா அதை விட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது 30ல் இருக்கணும், இல்லை 25 இருக்கணும், அதில் 24 சினிமா கூட ஓகே. பட் ஆனால் 15லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக வராது வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஹை லோடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போவுமே ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லும். அதை நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். இதுவே நீங்கள் பெய்டு பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வராது. நீங்கள் பிகினராக இருக்கும்போது அந்த வாட்டர் மார்க் வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வீடியோ கற்றுக்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வியூஸும் போகாது. ஸோ வாட்டர் மார்க் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சேனலான பிறகு நம்ம காசு கொடுத்து பெய்டு வெர்ஷன் கூட நம்ம வாங்கிடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த KINemasterல எடிட் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நினச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக யூடியூப் சீரிஸ் வரும். அதேமாதிரி யூடியூப்பில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.